ஏண்டி இப்ப எதுக்கடி இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். இத பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. முடியலையேம்மா, பெத்த வயிறு பத்தி எரியுது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஐயோ, அந்த குழந்தை பாவம் பண்ணலடி, நீதான் பாவம் பண்ணிருக்க. காதலிக்கிற பேர் வழின்னு வயித்தை நிரப்பிக்கிட்டு இப்ப குழந்தையும் பெத்துக்கிட்ட. வாக்குறுதி கொடுத்தவனும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவன் பாட்டு கை கழுவிட்டு போயிட்டான். இத பாரு, கழுத்துல தாலி இல்லாம ஒரு குழந்தைக்கு தாயா இந்த உலகத்துல வாழ முடியுமா உன்னால? ஊரு உலகம் கேக்குற கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியுமா? இல்ல இந்த கன்றாவியெல்லாம் பாத்துக்கிட்டு மானத்தை விட்டு நாங்க தான் உயிர் வாழ முடியுமா? இத பாரு, இது எல்லாத்தையும் விட அந்த குழந்தை குப்பை தொட்டில இருக்கிறதே மேல். காலத்தை கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அதை இந்த கையால ஏந்தி கொஞ்சம் விளையாட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ பெத்த குழந்தைக்கு என்னைய யமுனாக்கிட்டியடி சண்டாளி. போத நிறுத்துங்க. பேசி பேசி நீங்களே காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. முதல்ல ஒன்ன கொல்லணும்டி. பெத்து வச்சிருக்கா உங்களை எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்லணும்? இன்னும் தூக்கு மாட்டிக்காம உயிரோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ வயசு கோளாறு, தெரியாம பண்ணிட்டா. நடந்தது நடந்து போச்சுன்னு அதையும் மறைச்சிட்டோம். இனிமே நடக்க போறத பாப்போங்க. இன்னும் என்ன நடக்கணுங்கிற? ஏங்க, நடந்தது வெளியே தெரியாம காது காது வச்ச மாதிரி இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடலாங்க. அதுக்குள்ள இதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்க போறா. பாத்துக்க, என்னால குப்பு தொட்டிக்க வீட்டுக்கும் மறுபடியும் அலைய முடியாது. சொல்லி வை. எவனா ஒருத்த நெத்தியில முத்திர குத்திட்டான் பொம்பளை மாதிரி உட்காந்து அழுது நிக்கிறீங்களா? ஏய், அதெல்லாம் அழிச்சு எரிஞ்சிட்டு வாங்கடா, தொழில பார்க்கலாம். நாங்களும் ஆரம்பத்துல இந்த தீஃப் முத்திரை சாதாரணமா தான் நினைச்சோம். அழுகெல்லாம் முயற்சி பண்ணோம், இன்னும் பண்ணி பார்த்தோம். நெத்தி புண்ணானதுதான் மிச்சம், முத்திரை மட்டும் அழியவே இல்லை. இது அழியாம போனாலும் பரவாயில்லன்னு நினைக்க முடியல. ஏன்னா இந்த முத்திரை எங்க வாழ்க்கையே அழிச்சிருச்சு. டீ கடைக்கு போக முடியல, ஹோட்டலுக்கு போக முடியல, ஆட்டோ பஸ்ல ஏற முடியல, கோயில் குளத்துக்கு போக முடியல, ஏன் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. இவனால வீட்டை விட்டு தான் வர முடியல, என்னால வீட்டுக்குள்ளே போக முடியலப்பா. நெத்திய பார்த்த உடனே என் பொண்டாட்டி தீஃபு தீஃபுன்னு அலற ஆரம்பிச்சிடுறப்பா. வேதனையா இருக்குது. சில நேரத்துல விஷத்தை கூட குடிச்சிடலான்னு யோசனையா இருக்குதுப்பா. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் வந்த இந்த சோதனை நாளைக்கு உங்களுக்கும் வரும். அந்த அலாவுதீன் கையில மாட்ட போற எல்லாருக்கும் வரும். ஏன்னா எந்த திருட அவன் கையில மாட்டினாலும் சும்மா நெத்தியில விபூதி வைக்கிற மாதிரி முத்திரையை குத்திடுவான். ஜாக்கிரதை. அதுக்கு முன்னால அந்த அலாவுதீனை நம்ம போட்டு தள்ளணும். அவன் இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியும். இடத்த காட்டு, கிளம்புங்க போலாம். வா.
நான் சொன்னேனே அது அவன்தான். நீ விட்டு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சவக்கிற அளவுக்கு பின்னிடுவான். ஃபாலோ மீ. திருந்துறதுக்கு முத்திர குத்தியும் மறந்தும் திருந்த மாட்டானுங்க போல இருக்க. பசங்களுக்கு தண்ணி காமிக்கணும். ஏய், அவன் போயிட போறான். சரி, சீக்கிரம் போட்டுற வேண்டியதுதான். ஓகே ஓகே, சீக்கிரமா சீக்கிரமா வா வா. எங்கடா கட்டிய காணோம்? டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ஆளுக்கு மந்திரமும் தெரியும் தந்திரமும் தெரியும். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. என்னடா சொல்ற? என்னடா உன் நெத்தியில இங்கிலீஷ்ல திருடன் எழுதியிருக்கு? என் நெத்தியில ஒண்ணு இல்ல, உன் நெத்தியில தான் எழுதியிருக்கு. என்னடா வளர்ற? அவன் ஒன்னும் ஓடர்ல, உங்க 2 பேர் நெத்தில அந்த எழுத்து வந்துக்குது. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அப்பா, நான் தப்பிச்சேன். நல்ல வேலை, என் நெத்தில எதுவும் எழுதல. டேய், அத நீ சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். நம்ம எல்லார் நெத்திலையும் திருடன் எழுதிது தெரியுமா? டேய், துண்டு குடுறா, நான் தொடச்சிடுறேன். டேய், அதெல்லாம் துண்டால தொடச்சா போகாதுடா. அந்த ஆள் சாதாரண ஆள் இல்ல. பேசாம நாம எல்லாரும் சரண்டர் ஆயிடலாம். நான் சொல்ல நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போய் சரண்டர் ஆயிடலாமா? கண்டிப்பா. வா வாங்க. டேய், எங்கடா அந்த ஆளை காணோம்? டேய், அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சா சும்மா குபில்னு கால்ல விழுந்துருவேன். டேய், யார் கால்ல விழ போறீங்க? ஐயா ஐயா, தப்பு நடந்து போச்சு ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. டேய், தப்பு மேல தப்பு பண்ணுவீங்க, பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடணுமா? எங்க நெத்தில தீஃப்னு எழுதிட்டீங்க. நாங்க ரோட்ல கூட நடக்க முடியல ஐயா. அதை விட முடியும்? ஒவ்வொருத்தரும் எங்களை திருடங்களை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஐயா. அதானடா உண்மை. நாங்க திருந்திலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஐயா. முடிவு பண்ணா மட்டும் பத்தாது, அதே மாதிரி நடக்கணும். இந்த முத்திரையை மட்டும் எடுத்துருங்க ப்ளீஸ். அப்போ தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர தப்பு செய்யாம இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க எல்லாரும் உங்க தப்ப உணர்ந்து மனசு மாதிரி திருந்துனா அந்த முத்திரை தானாவே மறைஞ்சிரும். அது வரைக்கும் யாராலையும் அந்த முத்திரையை அழிக்க முடியாது. பாவ மன்னிப்பு கேட்டா சாபம் விட்டு போறான்டா அந்த ஆளு. டேய், அதுக்கு தாண்டா சொன்ன அந்த ஆளை சும்மா மேல மேல தப்பு பண்ணாதுடா. என்ன சார், இந்த கொளுத்துற வெயில்ல எங்க கிளம்பிட்டீங்க? யாரு இவன்? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி விசாரிக்கிறான். ஏன் சார், ஒரு கொடகை எடுத்துட்டு வரக்கூடாது? ஆமா, ரொம்ப பழகுன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே, நீ யாரியா? ஏன் சார், நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், பழகினா தான் பேசணுமா? ஏன் சார் கொடை எடுத்துட்டு வரல? என்ன நீ கொடைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், மத்தவங்க கொடை எடுத்து போகும்போது ஓசியில அப்படியே ஒட்டிட்டு போகும்போது இருக்கிற சுகம் இருக்க பழகி போச்சு, அதான். ஏன் சார் மறக்கிறீங்க? இந்திய பொருளாதார நிலைமையில குடும்பத்துல ஆளுக்கு ஒரு கொடையா வச்சுக்க முடியும். ஏன் சார் கொடை எடுத்துட்டு வரல? அடேய், ஓசி கொடையில ஒட்டிக்கிட்டு ஒதுங்கிட்டு போறதுக்கு தான் இவ்வளவு பாசமா பிரியமா சொந்தக்கார மாதிரி விசாரிச்சா? டேய், மரியாதையா சொல்றேன், கொலகாரனா ஆவறதுக்கு முன்ன போயிடுறாங்க. அவனு சொல்லட்டுமா? என்ன? சாட்சாத் கொடை எடுத்து வரவங்க கூட இப்படி என்கிட்ட மிரட்டினது கிடையாது. ஆஃப்டர் ஆல், ஒரு கொடை எடுத்து வர கூட உனக்கு வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடேய், நாட்டுல எதுதான் ஓசல கேக்குறது விவசாயம் இல்லாம போச்சு. என்ன குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுது? எங்கேயும் குழந்தையே காணோம். ஒரு வேலை பிரமையா இருக்கலாம். குப்பை தொட்டில என்ன சத்தம் கேக்குது? ஐயோ,
அட பாவி மக்கா, எவ்வளவு திருட்டுத்தனமா குழந்தைய பெத்து இப்படி அனாதே அந்த குப்பை தொட்டில போட்டு போயிட்டாளே. இவங்களுக்கெல்லாம் உயிரினா அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? ஐயோ, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. இப்படி அழுவுதே. குழந்தைய பெத்தவன் கொஞ்சம் பாலாவது கொடுத்து கொண்டாந்து போட்டுருக்க கூடாது. இப்ப இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? சுச்சோ, ஆரா ஆரா ஆரிராரோ, ஒப்ப ஆரோ ஒம்ம ஆரோ, நீ யாரு அடிச்சாலும் அழாதடிய செல்ல கண்ணு. சிச்சிச்சு சிச்சிச்சு. அழக்கூடாதா கண்ணா, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டுல யானை, எலி, புலி, கோட்டான், குரங்கு, ஆந்த எல்லாம் இருக்கு. அது கூட நீ விளையாடலாம். எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா செல்லம். அழக்கூடாதுடா. என் ராசாத்தி இல்ல, என் செல்லம் இல்ல, என்ன பாத்துக்கிட்டே இருடா செல்லம். இங்க உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், மூசா மூசா மூசான்னு. அவன் எந்த நேரமும் உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட விளையாடிக்கிட்டே இருப்பான்டா. நீ எது கேட்டாலும் அவன் வாங்கி தருவான்டா. அழக்கூடாதா, உன்னை நான் ராணி ஆக்குறேன்டா. செல்ல குட்டி இல்ல, என் கண்ணு குட்டி இல்ல. யாரு தெரியல? குழந்தை, பெண் குழந்தை. நம்ம தான் பேர் வைக்கணும். ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? குழந்தை அழுவுது இல்ல, போய் பால் எடுத்துக்கிட்டு வா. பால் எடுத்துட்டு வரது இருக்கட்டும், முதல்ல அந்த புண்ணியவதி யாருன்னு சொல்லுங்க. புண்ணியவதியா? நீ யார கேக்குற? உங்க பூலோக மனைவியை கேக்குறேன், இந்த குழந்தையோட அம்மாவை கேக்குறேன். ராணி, நீ தப்பா நினைக்கிற. இந்த குழந்தையோட அம்மாவை இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ச்சே, அவ்வளவு மோசமானவளா அவ? இந்த குழந்தையை பெத்து போட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோன்னு தெரியல. அத்தை, அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. வந்து உங்க புள்ள பண்ண காரியத்தை என்னன்னு கேளுங்க. எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னன்னு கேளுங்க. சீக்கிரம் வாங்க. அழக்கூடாதா, செல்லக்குட்டி இல்ல, ராணி குட்டி இல்ல. இவ்வளவு நாள் மூசாவை ராஜா ராஜன் கொஞ்சிட்டு இப்ப இந்த குழந்தைய ராணி ஆக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன நடந்ததுன்னு தெரியாம ஏன் இப்படி கத்தி கலவரம் பண்ற? என்ன சத்தம் எங்க? சொல்றேன் கேளுங்க. திருட்டுத்தனமா குழந்தைய பெத்துட்டு வந்தது இல்லாம அந்த நியாயத்தை கேட்டதுக்கு ஏன் கத்துறன்னு வாய் அடைக்கிறாரு. என்னடா இது? யாரு குழந்தை இது? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா நான் கொண்டு போய் விட்டு வந்திருக்க மாட்டேன். என்னடா சொல்ற? ஒண்ணு புரியலையே. நான் சொல்றேன், இது உங்க ரெண்டாவது மருமகளுக்கு பிறந்த குழந்தை. கண்ணே மணியேன்னு கொஞ்சுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைய ராணி ஆக்க போறாரா? இது எந்த உலகத்து நியாயம் சொல்லுங்க அத்தை. அட பாவி மகனே, என்கிட்ட கூட சொல்லாம இருந்துட்டியாடா? என் பேத்தியை என்கிட்ட கொடு. இந்தம்மா. பேத்தியா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? ஐயோ கடவுளே, நான் இது யார்கிட்ட போய் சொல்ல அழுவேன். ராணி, ஏன் அழுவுற? ஆயிஷா, என்னது குழந்தை யாருது? அதை ஏன்பா கேக்குற? நம்ம திட்டப்படி சமூக சேவை செய்யறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தானா, ஒரு குப்பை தொட்டில இந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. அதை எடுத்து யாருகிட்ட கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலப்பா. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த உண்மை தெரியாம கத்தி கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. அதானே, என் மகனுக்கு தப்புன்னா என்னன்னு தெரியாது. அது தெரியாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்றா. நீ மேல சொல்லுப்பா. மேல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இவ்வளவுதான் விஷயம். இந்த குழந்தைய நம்ம வளர்க்கறதா இல்ல வேற யார்ட்டாவது கொடுத்து வளர்க்கறதான்னு அப்பாதான் முடிவு சொல்லணும். எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் குப்பை தொட்டில குழந்தை கிடக்கிறது சாதாரண விஷயம். அந்த அளவுக்கு பாவம் அழிஞ்சு கிடக்குது. அதுக்காக பச்சை குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கையை வச்சுக்கிட்டு சும்மா வர முடியுமா? சரி, குப்பை தொட்டில இருந்து குழந்தை எடுத்தல, அது யாரு குழந்தைன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வர வேண்டியதுதானே? என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சீங்களா? தேடிக்கிட்டு போய் குழந்தைய கொடுத்துட்டா மறுபடியும் குப்பை தொட்டில போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒண்ணு நிச்சயம், எந்த அப்பா அம்மா இந்த குழந்தைய குப்பை தொட்டில தூக்கி போட்டாங்களோ அதே அப்பா அம்மா தங்களுடைய தப்ப உணர்ந்து மறுபடியும் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்துக்க சம்மதிக்கணும். அது என்னுடைய பொறுப்பு. கரெக்டா சொன்னடா மூசா. நீயே இவ்வளவு செய்யும் போது உன்னுடைய அப்பா நானே ஏதாவது செஞ்சே ஆகணும். அந்த குழந்தை பிறக்க காரணமா இருந்தவனை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. டன் 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 டன்